சார் நான் 1993லேருந்து 1998 வரைக்கும் 5 வருஷம் 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இங்கே தான் படித்தேன். இப்போ நான் படித்த இடமே வந்து சட்டக்கல்லூரியே வந்து இப்போது நீதிமன்றமாக ஹெரிட்டேஜ் அடிஷ்னல் பில்டிங்காக மாறியிருக்கு. இன்றைக்கி முதல் நாள் இந்த வழக்காடு மன்றத்தில் இன்றைக்கி வழக்கெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 28 ஆண்டுகள் கழித்து நான் மறுபடியும் என்னோடய படித்த இடத்துல காலடி எடுத்து வைக்கிறேன். இது எனக்கு ஒரு பல மலரும் நினைவுகளை ஏற்படுத்துது. எல்லா நண்பர்களோடலாம் சேர்ந்து படிக்கும்போது இங்கே இந்த இடம்லாம் சுற்றி சுற்றி இங்கே வந்திருக்கிறோம். இன்னும் பழமை மாறாமல் இருக்குது, ஆனால் புது பொலிவுடன் இருக்குது. இது ஒரு நூற்றாண்டு கால கட்டிடம். இதில் நல்லா அந்த காலத்து ஆர்கிடெக்சர். ஸோ அதெல்லாம் அவங்க அப்படியே மாற்றாமல் ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணி, ஏன்னா அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அது டீச்சிங் அந்த இதை சிஸ்டம் மாற்றிட்டு கோர்ட்டாக மாற்றி அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. இப்போ ஒரு 6 கோர்ட்டு இப்போ இருக்குது. ஃபைனல் டிஸ்போசல் கேசஸ் மட்டும் இப்போது எடுக்கிறாங்க. எல்லா வசதிகளும் இங்கே இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வொகேட்ஸுக்கு இது வந்து நல்லா பயனுள்ளதாக இருக்கும். 1983, 86 இந்த காலேஜில் அப்போ படித்தோம். அருமையான கிளாஸ் ரூம்ஸ் அப்போது. இன்றைக்கி அதையே வந்து கோர்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான், அந்த பழைய கோர்ட்லேருந்து இங்கே வரதுக்கு இட் இஸ் ஆல்மோஸ்ட் 800 மீட்டர்ஸ் இருக்குது. வரது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆர் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பிட்வீன் தி பெஞ்ச் அண்ட் பார் வேணும். இது ஒன்று தான். ரெண்டாவது, எவ்ரிபடி வில் பி ஹாப்பி இஃப் அ சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இஸ் காட் டு மெட்ராஸ். அப்போது திஸ் கோர்ட் கேன் அகாமடேட் தி சுப்ரீம் கோர்ட் ஸோ வெல். அதனால் என்னென்னா, மலரும் நினைவுகள்னால் இந்த காலேஜ் உள்ளே போகும்போதே யூத் வந்துருத்தாங்க எல்லாருக்கும். 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜ் உள்ளே வந்தோம். இப்போ திரும்பி ஒன்ஸ் அகெயின் but a different role altogether. கம்பேரிசன் வந்து இந்த இடத்துலையே லா காலேஜ் கண்டினியூ பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், கார்த்தால காலேஜ் அட்டன் பண்ணுவோம், சாயந்தரம் ஒரு மத்தியானம் வாக்கில் எங்களுக்கு முடிஞ்சிடும், கிளாஸ் முடிஞ்சிடும், நேராக கோர்ட்டில் போவோம். யூ வில் see eminent lawyers arguing தி மேட்டர். அப்போ அதுலேயே பாதி இன்ஸ்பிரேஷன் வந்துடும். இப்போ நம்ம 70 கிலோமீட்டர் தள்ளி காலேஜ் கொண்டு வச்சுருக்கோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு இருந்த பெனிஃபிட் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி கமிட்டி. ஐ திங்க் ஜஸ்டிஸ் ஆஷா கூட இருக்காங்க அதில். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிரேட் டேஸ்ட். நல்லா இருக்குது. ஒன்றுமே மாற்றலை அவங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ட்ரீட் டு வாட்ச் அண்ட் ட்ரீட் டு ஆர்கியூ.